Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 11th accountancyல chapter 6ல exercise sum number 5 record the following transaction in the sales book and sales return book. sales book கேக்குறாங்க, sales return book கேக்குறாங்க. of Mrs. Ponni and Co and post them to ledgerக்கு post பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இதில் என்ன பண்ணுவோம், கிரெடிட் சேல்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து சேல்ஸுக்கோ சேல்ஸ் ரிட்டர்னுக்கோ எடுத்துக்குவோம், கேஷ் சேல்ஸை எடுத்துக்க மாட்டோம். இப்போ எதெல்லாம் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் வரும்னு பார்ப்போம். August 1 அன்னைக்கு சோல்டு குட்ஸ் டு செந்தில் as per invoice number 68 for 20,500 on credit. இது கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்போது இது சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். அதுமாதிரி August 4 அன்னைக்கு சோல்டு குட்ஸ் டு மாதவன் as per invoice number 74 for 12,800 on credit. இதுவும் கிரெடிட் சேல்ஸு, அதனால் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு சோல்டு குட்ஸ் டு கனகசபை as per invoice number 78 7,500 on credit. இதுவும் கிரெடிட் சேல்ஸ் தான், சேல்ஸ் புக்கில் வரும். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் இன்வர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, செந்தில் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க 1,500. அப்போது இது சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் வரும். சோல்டு குட்ஸ் டு செல்வம் ஃபார் 13,300 ஃபார் கேஷ்ன்னு இருக்குது, அதனால் இது கேஷ் சேல்ஸுங்கிறதுனால இதை நம்ம சேல்ஸ் புக்கு எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட் August 25 அன்றைக்கி சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து 1,800 பண்ணியிருக்காங்க மாதவன் as per கிரெடிட் நம்பர் 11. அப்போது இது என்னாகும், சேல்ஸ் ரிட்டர்ன். இப்போது என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டு லெஜர் போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேல்ஸ் புக் போடுவோம். இப்போ சேல்ஸ் புக்கில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டோம், ஹெட்டிங் எழுதிக்குவோம். சேல்ஸ் புக் ஆஃப் மிஸ்ஸஸ் பொன்னி அண்ட் கோ, டேட் பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், லெஜர் ஃபோலியோ, அமௌண்ட், டீடைல்ஸ், டோட்டல். எப்போ நடக்குது இந்த டிரான்சாக்ஷன், 2017 இயரில் ஃபஸ்ட்டு August 1 அன்னைக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். எங்கன்னா செந்தில் as per invoice number 68ல் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், 20,500க்கு. அதேமாதிரி August 4ல் மாதவன் as per invoice number 74ல் 12,800. அப்போது இன்வாய்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்களா, இன்வாய்ஸ் நம்பரில் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க, இன்வாய்ஸ் நம்பர் எவ்வளோ 68 74 78 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்குவோம். ஓகேவா, இன்வாய்ஸ் நம்பரில் நீங்கள் நோட் பண்ணிங்க. இப்போ எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு, 20,000. மாதவன் as per 74 இன்வாய்ஸ் நம்பரில் 12,800 சேல்ஸ் பண்ணியிருக்கோம். கனகசபைக்கிட்ட இன்வாய்ஸ் நம்பர் 78ல் 7,500 நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது வேறு எதுவும் சேல்ஸ் இல்லை, அதனால் மூணுத்தையும் ஆட் பண்ணால் 40,800 வருது. இது சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட் எங்கே வரும், கிரெடிட்டில் தான் வரும். ஓகேவா, அப்புறம் நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ஸ் போட போகிறோம். சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ஸ் எவ்வளோ இருக்குது, 2 என்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. August 15 அன்றைக்கி ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் செந்தில் as per கிரெடிட் நோட் நம்பர் 7ல் 1,500. அப்போ செந்தில்கிட்ட எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 7 கிரெடிட் நோட் நம்பர் 1,500. அது அமௌண்ட்டில் போட்டுரும். ரிமார்க்ஸில் வந்து என்ன எழுதுவோம், கேஷ் வந்து கொடுக்காதனால அதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு August 25 அன்றைக்கி மாதவன் கிட்ட கிரெடிட் நோட் நம்பர் 11ல் 1,800 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதுவும் கேஷ் இஸ் நாட் பெய்டு, அதனால் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போது டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு, 1,500 + 1,800 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3,300 டோட்டல் வந்துடும். இது சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெபிட். இது எல்லாத்துக்குமே லெஜர் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. லெஜர் பாஸ் பண்ண டபுள் சைடு எடுத்துங்க. ஃபஸ்ட்டு லெஜர் அக்கௌண்ட் போட போகிறோம். டெபிட் கிரெடிட் மறக்காமல் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு சேல்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். டேட் பர்டிகுலர்ஸ் JF rupees, டேட் பர்டிகுலர்ஸ் JF rupees. சேல்ஸ் எங்கே வரும், கிரெடிட்டில் தான் வரும். அதனால் 2017 August 31 அன்றைக்கி பை சண்டே டேட்டாஸ் அக்கௌண்ட் 40,800 என்ட்ரு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் போட போகிறோம். சேல்ஸ் ரிட்டர்னுக்கு அதே ஹெட்டிங் எழுதிட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் எங்கே வர போகிறோம், இந்த ஜேர்னல் என்ட்ரி எல்லாமே அந்த மந்தோட எண்டில் தான் போடணும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் போட்டாச்சு. இப்போ August 31 டு சண்டே டேட்டாஸ்னு டெபிட்டில் 3,300 என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். செந்தில்கிட்டேருந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் செந்தில் அக்கௌண்ட்டில். அதேமாதிரி மாதவனுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். கனகசபை 3 பேருக்கும் நம்ம ஜேர்னல் என்ட்ரி லெஜர் என்ட்ரி போடணும். எல்லாத்துக்குமே டெபிட் கிரெடிட் போட மறந்துடாதீங்க. நம்ம ஹெட்டிங் எழுதிட்டு இந்த செந்தில்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேல்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க நம்மக்கிட்ட. அப்போ இந்த 2 என்ட்ரியும் போடணும். சேல்ஸ் அக்கௌண்ட் எங்கே வரும், டெபிட் சைடு வரும். 2017 August 1 அன்றைக்கி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ, 20,500. அதே August 15 அன்றைக்கி எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா 1,500.
நெக்ஸ்ட்டு மாதவன் அக்கௌண்ட் போட போகிறோம். அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆகஸ்ட் 4 அன்னைக்கு சேல்ஸ் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம், 12,800. அவங்க ரிட்டர்ன் பண்ணது 1,800. நெக்ஸ்ட்டு கனக சபைக்கிட்ட எவ்வளோ நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோன்னா ஆகஸ்ட் 7 அன்னைக்கு 7,500. இதெல்லாம் தனித்தனியாக லெஜர் அக்கௌண்ட் கேட்டாங்கன்னா லெஜர் அக்கௌண்ட் போடணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.